சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் வேற பாதைகள்ல வெவ்வேறு வழிகள்ல போகும். அதாவது கதையில ஏன்னா நெறைய கேரக்டர்ஸ் இருக்கு அதனால. ஒரு பக்கம் தங்கமயில் சீக்கிரத்த பத்தி போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சுகன்யாவுக்கு ஒரு வில்லன கூட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கதிர் ராஜியுடைய காதல் ஒண்ணு சேருமா? பிளஸ் கதிருடைய டிராவல் பிசினஸ் என்ன ஆச்சு? ராஜியோட போலீஸ் பிசினஸ் என்ன ஆச்சு? போலீஸ் வேலை என்ன ஆச்சு? அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, தங்கமயில் பற்றிய உண்மைகள், அப்புறம் குமரவேல் அரசியல் ட்ராக் அப்படின்னு பல ட்ராக் ஓடிட்டு இருக்கும்போது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு மாரி லைட் ஃபில்லர் மாரி ஒரு காட்சி ஒண்ணு வைக்கிறாங்க. என்னன்னு வந்து பார்த்தா, இப்ப மீனாவுடைய அப்பா, அம்மா இந்த வீட்டுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா, எங்கேயோ வழுக்கி விட்டு அடிபட்டு, கால் அடிபட்டு, கால் சுளுக்காயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாண்டியன் வராரு. அவர உட்கார வச்சிருக்காரு. அந்த சமயத்துல இவங்களும் வேற வந்ததுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, மாப்பிள்ளைக்கு இப்ப எப்படியோ வந்து ஒரு குலசாமி கோயிலுக்கு வேலை கிடைச்சதுனால முதல் சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடி குலசாமி கோயிலுக்கு போகணும் நாங்க. எல்லாரும் சேர்ந்து போலான்னு நினைக்கிறோம். நீங்களும் வாங்கன்னா கண்டிப்பா போலான்னு பாண்டியனும் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க பணத்த கரெக்ட்டா குடுத்ததுனால தான் அந்த வேலை கிடைச்சுச்சு அப்படின்னு திருப்பி அந்த பணத்த பத்தி பேசும்பொழுது, டக்குன்னு சுகன்யா என்ன பண்ணிடுறாங்க, எல்லார் முகமும் மாறும்பொழுது, மாமாலாம் ஒண்ணும் பணம் குடுக்கல. குடுத்தது மீனா தான் அப்படிங்கிறாங்க. இது தேவையில்லாத விஷயம். இவங்களுக்கு அது வந்து சம்மந்தம் இல்லாம ஆஜராகிறது தான். இவங்க அத சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. இது ஒரு கிறுக்குத்தனமான விஷயம். ஏற்கனவே நம்ம வாழ்க்கையே தகிட தத்துவம்னு இருக்கு. ஏற்கனவே இங்க இருக்க அத்தனை பேத்தையும் பகச்சுக்கிட்டாச்சு. இன்னமும் பகச்சுக்கிறோமா அப்படின்னு யோசிக்கணும். இந்த வேலையை முன்னாடி யார் பண்ணுவாங்கன்னா, தங்கமயில் பண்ணுவாங்க. தங்கமயில வில்லியாக்குறதுக்காக இந்த மாரி பண்ண வைப்பாங்க. அடிக்கடி ஏதாவது உளர்ற மாரி, தேவையில்லாத வார்த்தைகள் விடுற மாரி. அதே விஷயத்த இப்ப சுகன்யாவுக்கு பண்ண வைக்கிறாங்க. உடனே இப்ப வந்து எங்கள ஏமாத்திட்டீங்க. என் பொண்ணே லோன் போட்டு குடுக்க வச்சிருக்கீங்களா? ஏன் உங்களால குடுக்க முடியாதா உங்க பையனுக்கு? அப்படின்னு கோவப்பட்டு, இனிமே நாங்க அவமானப்படுத்திட்டீங்க. நாங்க போறோம் அப்படின்னு வந்து இப்ப இவங்க அம்மா, அப்பா 2 பேரும் கோவமா போயிடுறாங்க. ஸோ இவங்க கோவமா போனதுக்கப்புறம் வீட்ல எல்லாரும் வந்து டென்ஷனா இருக்கும்பொழுதே மீனா வந்து என் விஷயத்த இன்னொரு தடவ தலையிட்டீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சுகன்யாவை பார்த்து மிரட்டிடுறாங்க. இவங்க இதுக்கப்புறமா திருந்துவாங்களா? இல்ல இன்னும் கெடுக்கிற மாரி ஏதாவது விஷயங்கள் தான் பண்ணுவாங்களா? இவங்க முதல்ல நல்லவங்களா? கெட்டவங்களா? உண்மையிலேயே அந்த கணவர் மோசமானவரா? இல்ல இவங்க தான் மோசமானவங்களா? அப்படிங்கிற மாரி பல கேள்விகள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் வச்சாலும் வைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு இவங்க சொன்னத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த சீரியல்ல உங்களுக்கு பிடிச்ச ஜோடி யார்? எதுக்கு? அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இன்னொரு சேனலான இடம் பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.